புகார் கொடுப்பவரின் வாக்குமூலத்தை அப்படியே வரிக்கு வரி எழுதுவது இல்லை. அவர்கள் தான் முடிவு செய்வாங்க எதை எழுதணும் இதுன்னு. அவங்களை எதிர் சைடுக்கு அவங்க உதவி செய்யணும்னா அவங்களே மாற்றி சொல்லுமா, இது நாளைக்கு ஓம் பக்கம் தான் போயிடும் அப்படின்னு சொல்லி தான் போடுவாங்க. அப்படி வாங்கப்பட்ட எஃப்ஐஆர் தான் அந்த பெண்ணுக்கு எதிராகவே எஃப்ஐஆரை பதிவு செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்க. அப்பா பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு. ஓப்பன் இதுலேயே இளைஞரணி தலைவர்லாம் போடக்கூடாதுங்கிறாரு. பாதியிலேயே பொதுக்குழு விட்டு இப்போ வெளியில் போயிட்டார். சந்தி சிரிச்சிருச்சா வாரிசு அரசியல்? இதே வாரிசு அரசியல் திமுகவில் சந்தி சிரிச்சதா? ஸ்டாலினை பொறுத்தவரை அவங்க அப்பா 94 வயசு ஆகிறவரை அமைதியாக இருந்தார். காவல்துறை செக்யூரிட்டியை கூப்பிட்டு தான் விசாரிக்கிறாங்க, யார் யாருப்பா உள்ளே வந்தான்னு. அப்போ அவங்க இந்த தான் உள்ளே வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இது இமாலய சாதனையா கனிமொழி? சொல்லுங்கள். உங்கள் அண்ணன் பிடிச்சிட்டாரோ? உடனே முடிச்சு போச்சா? அண்ணன் முடித்ததோட வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் முக்கியமான செய்திகளை பற்றிய ஒரு அலசல். முதல் செய்தி, மீண்டும் கிண்டி என்ஜினியரிங் காலேஜ், அண்ணா பல்கலைக்கழகம், அங்கு நடந்த அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் வழக்கு பூதாகரம் எடுத்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் தன் கையில் சவுக்கை எடுத்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் கையில் சவுக்கை எடுத்து முதல் தாக்குதல் கமிஷனர் அருண் மீது தாக்கி இருக்கிறது. கமிஷனர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கடினமான முடிவை தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். கமிஷனர் அருண் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க வேண்டும்? அவர் என்ன தவறு செய்தார் அப்படிங்கிறத பல குற்றச்சாட்டுகளை அருண் மீது அடுக்கி இருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள். நம்மை பொறுத்தவரை என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உயர்நீதிமன்றம் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்கும் நம்முடைய பதில் கருத்தை ஒன்றுனா நம்ம பேச விரும்புகிறோம். முதல் கருத்து, அவங்க உயர்நீதிமன்றம் என்ன கேட்டிருக்காங்க, அதாவது எஃப்ஐஆருங்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம். பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் தானே எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரே புகார் கொடுத்த அந்த பெண்ணுக்கு எதிராக இருக்கிறதே எப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய சதி திட்டம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த பொண்ணுக்கு புகார்லேயே அதுக்கு எதிராக சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க. உடனே கமிஷனர் அருண் பதில் கொடுக்குறாரு, எஃப்ஐஆர் என்ன நாங்களாக போடுறோம், இந்த நிர்மலா சீதாராமன் சொல்கிற மாதிரி ஜிஎஸ்டி நாங்களாக போடுறோம், அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் போடுது. அது மாதிரி கமிஷனர் அருண்னு சொல்கிறார், நாங்களாக எஃப்ஐஆர் போடுறோம். அவங்க புகார் கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்கிறாரு. இது சரியா? ஹைகோர்ட்டு கேட்ட கேள்வி சரியா? அதுக்கு அருண் சொன்னது சரியான்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் கேட்ட கேள்வி சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி புகார் கொடுத்தவங்க அவங்களுக்கு எதிராக நீங்கள் எஃப்ஐஆர் போடுவீங்களா? அப்போ அருண் சொல்கிறாரு, நாங்களாக சொல்கிறோம், அவங்க சொன்னதை தான் எழுதணுன்னா காவல்துறையில் மிகப்பெரிய ரகசியம் இது சொல்கிறேன். எஃப்ஐஆருங்கிறது நீங்கள் வாய்மொழியாக கூறப்படும் புகார். அது ஆனால் அது எழுதுறது யார்? போலீஸ்காரன், கிரேடு 1 கான்ஸ்டபிள், இல்லைன்னா ஹெட் கான்ஸ்டபிள், ரைட்டரு, இவங்க தான் அதை புகாரை பதிவு செய்வாங்க, எழுதுவாங்க. இவங்க வாய்னால் சொல்கிறது. அப்போ எடுத்த உடனே அழுத்தம் வந்தால் அந்த எஃப்ஐஆரை சொல்கிறவங்க சொல்கிறதுக்கு எதிராக எழுதுவாங்க. எப்படின்னா, இப்போ இந்த பொண்ணு என்ன இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவான் அந்த எஃப்ஐஆர்? இப்போ எழுதுகிறவன் மேலிடத்துலேருந்து அழுத்தம் வந்துடும், மேலதிகாரிகளோ அதுக்கு அரசியல் கலந்துருக்கு, கொஞ்சம் பார்த்து எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிடுவாங்க. உடனே அந்த எழுதுகிற கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவான், ஏம்மா இப்படி சொல்லக்கூடாதுமா, நீ என்ன இப்படி சொல்லு, இது உனக்கு எதிராக போகுமா அப்படின்னு ஒன்று அவங்க கேட்பாங்க. அப்போ எப்படி சார் சொல்லுது? இந்த மாதிரி சொல்லணுன்ட்டு அவங்களுக்கு எதிராக இவங்க எழுதிடுவாங்க. அவங்க கடைசி இவங்களை நம்பி கையெழுத்து போடுறாங்க. எல்லா எஃப்ஐஆர்லேயும் காவல்துறையினர் புகார் கொடுப்பவரின் வாக்குமூலத்தை அப்படியே வரிக்கு வரி எழுதுவது இல்லை. அவர்கள் தான் முடிவு செய்வாங்க எதை எழுதணும் இதுன்னு. அவங்களை எதிர் சைடுக்கு அவங்க உதவி செய்யணும்னா அவங்களே மாற்றி சொல்லுமா, இது நாளைக்கு ஓம் பக்கம் தான் போயிடும் அப்படின்னு சொல்லி தான் போடுவாங்க. அப்படி வாங்கப்பட்ட எஃப்ஐஆர் தான் அந்த பெண்ணுக்கு எதிராகவே எஃப்ஐஆரை பதிவு செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணே
அவருக்கு எதிராக அந்த எஃப்ஐஆரில் இருக்குது. ஹைகோர்ட்டில் இதை தான் கேட்குறாங்க. எப்படியா நீ அந்த பெண்ணு கொடுத்த புகார் தனக்கு எதிராக கொடுத்தது எப்படி வரும்? அப்போ அது எழுதுனது யார்? பிடிங்க அவரை. அந்த எழுதினவருக்கு மேலே அதிகாரிகள் யார் அழுத்தம் கொடுத்தா? இதெல்லாம் இதில் இப்போ விசாரிக்கணும் இல்லை. அதனால தான் உயர்நீதிமன்றம் போட்டாங்க. 3 பேர் கொண்ட கமிட்டி குழு அமைச்சிட்டாங்க. 3 பேரும் பெண் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் போட்டு இதில் என்ன நடந்ததுன்னு எடுங்க. ஒட்டுமொத்த காவல்துறையே இந்த வேலை பண்ணலாமா? ஒருத்தன் கொடுத்த புகார் அவனுக்கு எதிராக அவன் கொடுப்பானா? உயர்நீதிமன்றம் கேட்குறாங்க. அந்த பெண்ணு சொல்கிறது, என்கிட்ட அவன் பலாத்காரம் பண்ணும்போது ஃபோனில் சாருன்னு பேசுனா, அந்த சார் யாருன்னு தெரியலைன்னுங்கிறாங்க. உடனே கமிஷனர் சொல்கிறார், அதெல்லாம் யாரும் பேசலை, ஒன்றும் பேசலை, நாங்கள் ஃபோனை பார்த்துட்டேன். என்ன ஃபோனை பார்த்தீங்க? கால் ஹிஸ்ட்ரி எடுப்பீங்க, கால் டீட்டெயில் எடுப்பீங்க. கால் டீட்டெயில் எடுத்து அவன் யாரோட பேசுனான்னு தெரியுமா? அவன் வாட்ஸ்அப் காலில் பேசியிருந்தா உங்களுக்கு தெரியுமா அது? ஸோ செப்பக்கட்டு கட்டுறாங்க பாவம். அந்த பெண்ணு சாருன்னு சொன்னது யார்? அந்த பெண்ணு சொல்கிறது 2 பேர். கமிஷனர் சொல்கிறார் ஒருத்தர் தான். இப்போ இதைத்தான் பிடிச்சாங்க ஹைகோர்ட் கமிஷனர். ஒருத்தர் தான் எப்படி சொன்னீங்க? விசாரணை நான் முடிவடையலை. எப்படி ஒருத்தர் தான்? நீங்கள் எப்படி முடிவுக்கு வந்தீங்க? பாதிக்கப்பட்ட பெண்ணை 2 பேரும் சொல்லும்போது எப்படி முடிவுக்கு வந்தீங்கன்னு கேட்குறேன். இன்னொரு முக்கியமான இது கேள்வி கேட்குறேன். எப்படி வழக்கை பற்றி நீங்கள் பேசலாம்? சரியான கேள்வி. ரொம்ப நாளாக அந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, விசாரணை அமைப்பு, விசாரிப்பது தான் உங்கள் கடமை. நீங்கள் விசாரிக்கிறதுக்கு பூரா அங்கே போய் தண்டனையாருன்னு நினைக்காதீங்க. நீதிமன்றம் தூக்கி போடுவாங்க, விடுதலை பண்ணுவாங்க. பல விஷயம் நீதிமன்றத்துக்குத்தான் அதிகாரம், காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை. எஃப்ஐஆர் போடுறதோடு சரி, சார்ஜ் ஷீட் போடுறதோடு சரி. நல்ல வக்கீலுங்க வந்தாங்கன்னா உங்கள் சார்ஜ் ஷீட்டு பீஸாக ஆயிரும். அப்படி தானே போடுறீங்க சார்ஜ் ஷீட்டு? எனக்கு தெரியாதா உங்கள் சார்ஜ் ஷீட்டு என்ன போடுவீங்க? விட்னஸ் ஸ்டே என்ன வாங்குவீங்க? அதை எப்படி உடைக்கணும்? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நல்ல விஷயத்துக்கு தான் நாங்கள் போவோம். உங்களை நீங்கள் போடுற தப்பைத்தான் உடைப்போம். நீங்கள் உண்மையான குற்றவாளிக்கு சாதகமாக போட்டிருந்தீங்கன்னா அவங்கள தண்டனை வாங்குமாறு, அதுக்கு நாங்கள் அந்த மாதிரி வழக்குகளில் நாங்கள் போகவே மாட்டோம். ஆனால் கோல்மால் பண்ணிங்கன்னா நாங்கள் போவோம். இந்த வழக்கில் அந்த பெண்ணுக்கு எதிராக போட்டது ஏன்? உயர்நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லுங்கள் கமிஷனர். 2வது, ஒருத்தர் தான் எப்படி சொன்னீங்க? விசாரணையின் முடிவை நீங்கள் இப்போ டிவிலையும் பிரஸ்லையும் கமிஷனர் பேசக்கூடாது. உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க, கரெக்டு. நீங்கள் ஒரு வழக்கை விசாரிச்சிங்கன்னா குற்றப்பத்திரிக்கை போட்டு கோர்ட்டில் தான் தெரிவிக்கணும். பப்ளிசிட்டிக்கு ஃபோன் எடுத்துக்கிட்டு இது எப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க. ஏன்னா நான் சொன்னேன் என்ன கோபம் வரும் உங்களுக்கு? ஏன்னா உயர்நீதிமன்றம் சொன்னால் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தானே சொல்கிறாங்க. ஏன் சொன்னீர்கள்? விசாரணை நடந்து கொண்டு இருக்கும்போது வழக்கை பற்றி ஏன் பேசினீர்கள்? பதில் சொல்லுங்கள். காவல்துறை அதிகாரிகள்னா எல்லா அதிகாரமும் கையில் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. நீதித்துறை தான் மேல். காவல்துறைங்கிறது நீதித்துறையிட்ட தான் போய் நிற்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. அதைத்தான் அவங்க கேட்குறாங்க. ஏன் ஒரு ஆள்னு சொன்னீங்க? 3வது கேட்குறாங்க, கமிஷனருக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கிறதா? உடனே அவங்க சொல்கிறாங்க, அட்வொகேட் ஜெனரல் அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் இருக்குது? எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் அட்வொகேட் ஜெனரல் எனக்கு பதில் சொல்லுங்கள். காவல்துறை அதிகாரிகள் கமிஷனர் உட்பட நான் சொல்கிறேன், தமிழ்நாடு கான்டாக்ட் சர்வீஸ், தமிழ்நாடு இவங்க எம்ப்ளாயீஸ் கான்டாக்ட் சர்வீஸ் ரூல்ஸ்னு இருக்குது. அது படிங்க. அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுடைய நடத்தை விதிகள். அதில் ரூல் என்ன சொல்லுது? இந்த மாதிரி பேட்டி இதெல்லாம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும்னு தான் சொல்லுது. கமிஷனர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இல்லை. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டிஜிபியை தவிர யாருமே ப்ரெஸ் மீட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் விதிகளை எடுத்து கொடுக்குறேன், படித்து பாருங்கள். அப்போ அதையும் மீறி நீங்கள் கமிஷனர் போன்றவர்கள், எஸ்பி போன்றவங்க கொடுக்குறதா இருந்தால் டிஜிபியோட அனுமதி வாங்கிட்டு தான் கொடுக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதுவும் வழக்கை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. அது கோர்ட்டில் குற்றப்பத்திரிக்கையாக தான் தாக்கல் பண்ணணும். யார் குற்றவாளி இல்லைன்னா விளம்பரத்தை பேசக்கூடாது. உயர்நீதிமன்றம் அடிச்சிருக்கு சவுக்கு சாட்டை அடி. அப்போ வச்சு திருந்துங்க. அடுத்தது, அந்த பெண்ணு எஃப்ஐஆரை பற்றி பேசுகிறாங்க. எப்படி வந்தது? இன்டர்நெட்டில் அந்த பெண்ணு பேரை போட்டு எஃப்ஐஆரை பதிவு செய்தது யார்? கமிஷனர் சொல்கிறாரு, நாங்கள் அது பை மிஸ்டேக்காக இருக்குது. எரர்னா போட்டது தெரியாது, அதுதான் எரர். போடாமல் இருக்கிறது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் எரர் இல்லை, மிஸ்டேக். நீங்கள் பண்ண மிஸ்டேக். நல்லா புரிஞ்சுங்க. எரருக்கும் மிஸ்டேக்குக்கும் வித்தியாசம். கம்ப்யூட்டரில் எரர் வந்தால் போட்டது விசிபிளாக தெரியாது. இவங்களா அந்த பொண்ணு பேரை போட்டுட்டு 14 பேர் பதிவிறக்கம் செஞ்சுருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்குறாங்க?
ஏன் பதிவிறக்கம் எல்லோரும் செய்வாங்கள, பத்திரிக்கைக்காரங்க கொடுப்பாங்க, வழக்கறிஞர்கள் எடுப்பாங்க, பார்ப்பாங்கல்ல என்ன வழக்கு அப்படின்னு. போட்டது தப்பு தானே, அதைத்தான் உயர் நீதிமன்றம் ஏன் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய இது போயிடுச்சு, பிரைவேசி, அந்த பெண்ணு பேர் சொல்லலாமா, இதெல்லாம் வழிகாட்டுதல் இருக்குதுன்னு சொல்லி 25 லட்சம் அந்த பெண்ணுக்கு அரசாங்கம் கொடுக்கணும்னு இருக்காங்க. நான் சொல்கிறேன், காவல்துறை அதிகாரிகள் சம்பளத்திலேருந்து பிடிங்க அந்த 25 லட்சத்தை. அவங்களுடைய இது பிரைவேசி வெளியில் தெரிஞ்சதுக்கு காரணம் தவறு செய்த காவல்துறை அதிகாரிகள். அவங்க சம்பளத்திலேருந்து பிடிங்க 25 லட்சம் அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த பெண்ணு படிப்பு செலவு அத்தனையும் அந்த அரசாங்கம் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பெண்ணை இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்களே, அந்த பெண்ணுக்கு நாளைக்கு எப்படி திருமணம் நடக்கும்? எவ்வளோ பெரிய தப்பு, உள்ளே போடணும் உங்களெல்லாம், எவ்வளோ பெரிய தப்பு. அதை நியாயப்படுத்தி பேசுகிறது அதை விட தப்பு. ஏன் நியாயப்படுத்தி மிஸ்டேக் நடந்து போச்சுன்னு சொல்ல வேண்டியதான். அதனால் நீங்கள் செய்த தப்புக்கு 25 லட்சம் கொடுக்க சொல்லிட்டாங்க. அடுத்தது சிறப்பு குழு அமைச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ப்ரெஸ்ஸில் எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. கமிஷனர் அருண் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் இந்த அதிகாரிகள் இதை விசாரிக்கக்கூடாதுன்ட்டாங்க, அதுவும் சொல்லிட்டாங்க. இவ்வளவையும் சொல்லிட்டு சரியான அடியை இந்த தடவை உயர்நீதிமன்றம் சரியான அடி கொடுத்துருக்காங்க காவல்துறைக்கு. அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. நாட்டில் ஜனநாயகம் இதாகணும். காவல்துறை அத்துமீறிட்டு போகிறாங்க. நான் பணிபுரிந்த துறையவே நான் எதிராக பேசுகிறேன்னா ரொம்ப 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 அத்துமீறாங்க. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, அடிக்கிறாங்க. நல்லா தப்பு பண்ணாதவனை பூரா கையை உடிக்கிறாங்க, காலை உடிக்கிறாங்க. தனியாக பங்களாவில் கூட்டி வச்சு ஒரு சேரை போட்டு 2 நாள் அடிக்கிறாங்க. ஒரு வழக்கறிஞருக்கு நேற்றே சொன்னேன், நீதிமன்றங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னேன். வழக்கறிஞர்கள் சங்கம் வச்சுருக்கீங்களா, பார் கவுன்சில் வச்சுருக்கீங்களா? ஒரு வழக்கறிஞர் நாளைக்கு உங்களையும் வச்சு உள்ளே வச்சு அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? எதுக்கோ போராட்டம் பண்ணுறீங்களே, வழக்கறிஞர்கள் போராட்டம், கோர்ட்டு பாய்காட்டி, இதுக்கு பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? ஸோ காவல்துறை எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் பொம்மை போல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். உதயநிதிக்காச்சும் சொல்கிறார், துணை முதல்வர் நாட்டு மேலே அக்கறை வைங்க, அது தவறு செய்யும் அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுங்க, நியாயத்தை நிலைநாட்டுங்கள், ஒரு துணை முதல்வராக உங்கள் கடமையை செய்யுங்க அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தோம். அதைத்தான் இன்றைக்கும் சொல்கிறோம். காரணம், இன்றைக்கி உயர் நீதிமன்றம் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள், பல கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது சீனமங்கை கனிமொழி தம்பிக்கு அண்ணனுக்கு ஆதரவாக என்ன மாதிரி பேசுகிறாங்க பாருங்க. பெண்களுக்காக அப்படியே குதிப்பாங்க, பெண்கள் மீது அக்கறை இருக்கிறதா குதிப்பாங்க. டாஸ்மாக்கால் பல பெண்கள் விதவை ஆகிட்டேன்னு சொல்லி இப்போ சாராய கம்பெனியாக ஆரம்பிச்சுட்டு அவங்களே இப்போ போய் கேளுங்க, அப்படியே திருப்பிக்கிட்டே என்னமோ தெரியாத மாதிரி ஓடுவாங்க டாஸ்மாக் விஷயத்தில். அடுத்தது பொள்ளாச்சி பாலியல்லாம் குதிச்சாங்க. இப்போ பாருங்க, உங்களெல்லாம் மதிப்பாங்களா? நீங்களாம் ஒரு அரசியல்வாதியா? அரசியலை விட்டுட்டு ஓடுங்க, சிங்கப்பூரில் போய் பிஸ்னஸை பாருங்கள். நீங்களாம் ஒரு அரசியல்வாதியா? என்ன நியாயப்படுத்துகிறீங்க? பெண்கள் மீது அவங்க அண்ணனுக்கு அக்கறை இருப்பதால் தான் குற்றவாளியாக உடனே பிடிச்சிட்டாங்களாம். பெண்கள் மீது முதலமைச்சருக்கும் ஆட்சிக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அக்கறை இருக்கிறது. அதனால தான் நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணு 2 குற்றவாளிங்கிறது கனிமொழி. 100 குற்றவாளி யாருன்னு உங்கள் அண்ணனை பிடிக்க சொல்லுங்கள், காவல்துறைக்கு சொல்லுங்கள். ஐயோ 2 பேருன்னு சொல்லுது, ஒழுங்காக பிடிங்கன்னு வைக்க மாட்டேன். 3 சிறப்பு ஒரு குழுவை போட்டு 3 IPS அதிகாரிகளை போட்டு உயர்நீதிமன்றம் விசாரிக்க சொல்லிச்சு. நீங்கள் உங்கள் விசாரணை சரியில்லை, உங்கள் விசாரணையில் தப்பு இருக்குது அப்படிங்கிறத ஹைகோர்ட்டு சொல்லி விசாரணை குழு தனியாக அமைச்சாலே உங்களுக்கு கேவலமாக இல்லை? உங்கள் அண்ணனை பற்றி நீங்கள் பாராட்டி பேசலாமா? நீங்களும் ஒரு பெண் தானே. அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது? உங்கள் அண்ணனோட போலீஸ் அந்த பெண்ணுடைய மானத்தையே வாங்கிட்டாங்களே, அவங்க பேர் அடையாளம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? வருங்கால வாழ்க்கையை சிந்திச்சிங்களா? இது எதுவுமே இல்லாமல் அவங்க அண்ணன் உடனே பிடிச்சிட்டாங்க. உடனே பிடிக்கிறது பெரியதா? உடனே எப்படி பிடிக்குன்னு சொல்கிறேன். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு 6-7 வாசல் இருக்குது. மொத்தம் 189 ஏக்கர். இந்த 6-7 வாசல்லையும் செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க. இந்த செக்யூரிட்டி ஏற்கனவே ரொம்ப நாளாக இருக்கிற செக்யூரிட்டியாக இருப்பாங்க. தெரிஞ்சவங்களாக இருந்தால் 6 மணி 7 மணிக்கு கூட உள்ளே விடுவாங்க. இந்த உள்ளே போன குற்றவாளி அந்த செக்யூரிட்டிகளுக்கு அடிக்கடி போகக்கூடியவன். அதனால செக்யூரிட்டிக்கு அந்த குற்றவாளியை நல்லா தெரியும். ஏற்கனவே அவனுடைய மனைவி உள்ளே வேலை பார்க்குறாங்க. அதனால் அந்த குற்றவாளியை அடிக்கடி வரும்போது செக்யூரிட்டிங்க அவளை விட்டுருக்காங்க. அது மாதிரி அன்றைக்கி குறிப்பிட்ட நாளில் இவனை 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு அந்த குற்றவாளியை உள்ளே விட்டுருக்காங்க. செக்யூரிட்டி ஏற்கனவே அடிக்கடி வருவான்னு தெரிஞ்சு. ஸோ இந்த இது நடந்த உடனே, இந்த குற்றம் நடந்த உடனே காவல்துறை செக்யூரிட்டியை கூப்பிட்டு தான் விசாரிக்கிறாங்க, யார் யாருப்பா உள்ளே வந்தான்னு.
அப்போ அவங்க இந்த ஒரு தான் உள்ளே வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இது இமாலய சாதனையா கனிமொழி? சொல்லுங்கள். உங்கள் அண்ணன் பிடிச்சிட்டாரோ? உடனே முடிச்சு போச்சா? அண்ணன் முடித்ததோட பதில் சொல்லுங்கள் கனிமொழி. உங்கள் மா சுப்பிரமணியோட எப்படி அவங்க கூட இருந்தாங்க, உதயநிதியோட கூட இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஏதோ யாரோ வந்து ஃபோன் பண்ணி கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதனால் அது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னீங்கன்னா, வெறும் குற்றவாளியாக அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறானே. ஜாஃபர் சாதிக்கும் உங்கள் கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறானே. அநியாய அக்கிரமம் பண்ணுறவங்க பூரா உங்களோட வந்து ஃபோட்டோ எடுக்கிறானே. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? உங்கள் அண்ணன் சார்பில் உங்களுடைய பதில் என்ன? அதை சொல்லுங்கள். அதனால் இந்த லட்சணத்தில் இப்போ உதயநிதி புதிய இளைஞரணி தலைவர்கள் வந்து செயலாளர் நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. உதயநிதிக்கு நான் என்ன கேட்குறேன், நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை பேர் குற்றடி பின்னணியில் இருக்கிறவன்னு பார்த்தீங்களா? குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க எத்தனை பேரை நீங்கள் வந்து நியமிச்சிங்கன்னு சொல்லுங்கள். இவன்ட்டெல்லாம் நீங்கள் போட்ட போஸ்ட்டுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை லட்சம் வந்து பணமாக வாங்கினீங்க? திமுக அறக்கட்டளையில் எத்தனை கோடி இதை வச்சுக்கூட வருமானம் பண்ணீங்க? இந்த நீங்கள் இப்போ நியமிச்சிருக்கீங்களே இளைஞரணியில், அதில் எத்தனை பேர் வருங்காலத்தில் குற்றஞ்சானம் பண்ண போகிறான்? எத்தனை பாலியல் பலாத்காரம் பண்ண போகிறான்? எத்தனை கொலைகளை பண்ண போகிறான்? இன்றைக்கி அவன் இன்றைக்கி அது சொல்லிட்டீங்க. யார் வந்து இளைஞரணி இது இவங்க அப்படி நிர்வாகிகள்னு அனுப்பிட்டீங்க. நீ யாரும் காருக்கு இதுக்கு 20 லட்சம் காரு மகேந்திரா காரு வந்து அவனும் ஆர்டர் கொடுத்துருப்பான். நீங்கள் இளைஞரணி செயலாளர் இந்த பகுதி இளைஞரணி செயலாளர்னு எத்தனை பேர் கொடுத்தீங்களோ, நீங்கள் அனௌன்ஸ் பண்ணோன்னே கார் சேல்ஸ் கூடும். அவ்வளோ பேரும் வந்து இதை போய் மகேந்திராங்கிற பெரிய ஜீப்பை வாங்கிடுவான். ஒரு வாரத்தில் கொடியை கட்டிடுவான். அத்தனை 1000 பேர் வெளியில் வர போகிறான் குற்றவாளி உங்களால். அந்த கணக்கை சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கேட்க வேண்டியது. அதனால் கனிமொழி வேஷம் போடாதீங்க, மனசாட்சி விட்டு கொடுக்காதீங்க. அவங்களும் ஒரு பெண்ணு தானே. அவங்களுக்கு அவங்கள மாதிரி பெரிய பணக்காரவங்களா, பெரிய அரசியல் செல்வாக்குள்ளவங்களா, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் யோசிச்சிங்களா? இன்னொரு ஆளையும் பிடிக்க சொல்லுங்கள். 3 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கு. ரகசியம் வெளியில் வந்தால் அவங்க தான் அடிப்போம். எல்லாத்தையுமே ஹைகோர்ட்டே எல்லாம் பண்ணுறாங்க. கள்ளச்சாராயமாக அங்கே விசாரிக்காதங்கிறாங்க. இதுவாக பாலியல் பலாத்காரமாக விசாரிக்காதீங்க, வேற ஒரு குழுவை போடுறாங்க. இதெல்லாம் அசிங்கம் இல்லையா? உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லைங்கிறது தானே இதிலிருந்து தெரியுது. அதனால் கனிமொழிக்கு பெண்ணாக இருந்தும் இந்த மாதிரி கபட வேடம் போடக்கூடிய கனிமொழிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது, இன்னும் ஒரு வாரிசு அரசியல் சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. ஒரு வாரிசு அரசியல் இங்கே வந்து நாட்டை குட்டிச்சவராக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இன்னொரு வாரிசு அரசியல் சுரோட்டு சண்டை, இப்போ சண்டை போட்டுக்கிட்டு பதவி சண்டை போட்டுக்கிட்டு இன்றைக்கு சந்தி செலுத்திருக்கிறது. வாரிசு சண்டை எங்கே இன்னொரு வாரிசுமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் இன்று இந்த வாரிசு சண்டை இன்று தெருவுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன சார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறுவனர் வந்து ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவராக வந்து இவரை அன்புமணியை போட்டாங்க, வயசானவர் அப்படின்னு வயசானவர்னு போட்டாங்க. ஆனால் அன்புமணி தலைவராக வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன நடந்து போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் அவர்களுடைய மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை அதிகாரம் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அன்புமணி டாமினேட் பண்ணுறார். அதாவது அவங்க அப்பாவை புறந்தள்ளுறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் தன்னுடைய பெண் வழி பேரன் அவனுக்கும் அவருக்கு ஒரு பதவி கொடுக்கணும்னு விரும்புகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியில். அதனால் இளைஞரணி தலைவர் அப்படின்னு அவங்க பேரனுக்கு கொடுக்குறாரு. அன்புமணிக்கு கோபம் வந்துருச்சு, கொடுக்கக்கூடாது. குடும்ப சண்டை சந்திக்கு வந்துருச்சு, கொடுக்கக்கூடாது. இவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, அவர் முடியாதுங்கிறாரு. இன்றைக்கி இந்த வீடியோவை பாருங்கள், 2 பேத்துக்குள்ளே எப்படி போட்டின்னு. மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான் கட்சியில், 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா
யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. வீடியோ பார்த்தீங்களா? டாக்டர் ராமதாஸுக்குரிய மரியாதை இருக்கா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, போன தடவையே 2024 எம்பி எலெக்ஷன்லேயே டாக்டர் ராமதாஸ் வந்து அதிமுகவோட கூட்டணி சேரணுன்னாரு. இவருக்கு அன்புமணிக்கு என்னென்னா, அவர் மேலே 5000 கோடி வழக்கு இருக்குது சிபிஐயில் மந்திரியாக இருக்கும்போது. அதை எப்படியாச்சும் வந்து இதுக்கு இது பண்ணணும், பாஜக தயவு இருந்தால் தான் முடியும்னா ஒரு பாஜகவோட கூட்டணி, ரெண்டாவது ஒரு மந்திரி ஆகிடலாம் பாஜக ஜெயிச்சா அப்படின்னு ஒரு கணக்கு. இவர் ஒரு 3, 4, 5 எம்பி ஜெயிச்சாருன்னா மந்திரி ஆகிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு. அதனால் இவர் ஏற்கனவே அதிமுக தயவால் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். உடனே காலை வரிட்டு வந்துட்டார் ராஜ்யசபா எம்பியை. இப்போ என்ன பண்ணார், பாஜக உங்களுக்கு மந்திரி கொடுக்க முடியாது, உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, வழக்கு இருக்குன்னு. அப்போ என் மனைவியாச்சும் மந்திரி ஆக்குங்கன்னு சொல்லி தான் தருமபுரியில் மனைவியை நிறுத்தினார். அதனால் பாஜகவுடன் எப்படியாவது கூட்டணி சேர்ந்து மனைவியை மந்திரியாக்க வேண்டும் என்ற இதில் வந்து டாக்டர் ராமதாஸ் பேச்சையும் கேட்காம அதிமுக கூட்டணி வைக்காமல் பாஜகவோட கூட்டணி வைத்தார். அதை வந்துக்கிட்டு ராமதாஸ் வந்து ஏற்றுக்கொள்ளலை. கடைசி நேரத்தில் இவர் கை ஓங்குச்சு, ராமதாஸ் அமைதியாக இருந்து விட்டார். இப்போ இன்றைக்கி ராமதாஸ் இன்னொரு என்ன அறிக்கை விட்டுருக்காரு டாக்டர் ராமதாஸ், இன்னுமே கூட்டணி விஷயத்தில் நான் தான் முடிவெடுப்பேன்ட்டார். ஆக அன்புமணிக்கும் இவருக்கும் கடுமையான மோதல் வந்துருச்சு. இன்னும் ஒரு வாரிசு அரசியல் வந்துருச்சு. ஆனால் திமுக வாரிசு அரசியலுக்கும் பாட்டாளி மக்கள் வாரிசு அரசியலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு. நல்லா யோசிக்கணும். நல்லவங்களோ கெட்டவங்களோ திமுக வாரிசு அரசியல் உட்கட்சியில் சண்டை இருக்காது, வீட்டுக்குள்ளே சண்டை இருக்காது. ஸ்டாலினை பொறுத்தவரை இப்போ உதயநிதி இவர் அன்புமணி 80-85 தாண்டோன்னா அவங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறாரா? அப்பா பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு. ஓப்பன் இதுலேயே இளைஞரணி தலைவர்லாம் போடக்கூடாதுங்கிறாரு. பாதியிலேயே பொதுக்குழு விட்டு இப்போ வெளியில் போயிட்டார். சந்தி சிரிச்சிருச்சா வாரிசு அரசியல்? இதே வாரிசு அரசியல் திமுகவில் சந்தி சிரிச்சதா? ஸ்டாலினை பொறுத்தவரை அவங்க அப்பா 94 வயசு ஆகிறவரை அமைதியாக இருந்தார். ஏதோ எனக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்தா போதும் அப்படின்னு அமைதியாக இருந்தார். அவங்க அப்பாவை மீறலை. அவங்க அப்பாவோட ஸ்டாலின் சண்டை போடல. அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு ஸ்டாலின் தேம்பி எழுதார். அதில் வந்து ஒரு மகனாக ஸ்டாலின் வந்து அந்த அவர் தேம்பி அழுததை பார்த்து எனக்கே கஷ்டமாக இருந்தது. பரவாயில்ல, 94 வயசில் செத்த தந்தைக்கு இவ்வளோ உணர்வுபூர்வமாக அழுகிறாரு. அவங்க அப்பாவுக்கு சமாதி வைக்கணும்னு போய் அழுகிறாரு எடப்பாடிட்ட, காலை பிடிக்க ரெடியாக இருக்காரு. அப்போ அப்பா மேலே 94 வயசான அப்பா மேலே கூட திமுகவின் வாரிசுகள் செல்ல அவரை மீறி எதையும் செய்யலை. அவருக்கு நன்றி உணர்வோடு இருந்தாங்க. உதயநிதி அப்படி தான், அவங்க அப்பாவோட சண்டை போட மாட்டார், நன்றியோடு. ஸோ வாரிசு அரசியல் திமுகவில் எப்படின்னா ஒரு கட்டுப்பாடான வாரிசு அரசியல். அவங்களுக்குள்ள வெளியில் வராது, சண்டை வெளியில் வராது. அழகிரி தான் அங்கங்கே இது பண்ணார் ஒழிய, ஸ்டாலினை பொறுத்தவரை அவருக்கு நல்ல மகனாக இருந்தார் அந்த வாரிசு. ஆனால் நாட்டை குட்டிச்சவராக்குனாங்க, அது வேறு. வாரிசு அரசியல் வந்து நாடு குட்டிச்சவராச்சு. ஆனால் குடும்ப உறவுகளில் வந்து அவங்க நல்ல டிசிப்ளினாக இருந்தாங்க. உதயநிதி அப்படி தான். ஸ்டாலின் அவரை கூப்பிட்டு முத்தம் கொடுக்குறாரு தலையில். உதயநிதி அவங்க அப்பான்னா அவ்வளோ மரியாதை கொடுக்கும். நாட்டை 2 பேரும் சேர்ந்து குட்டிச்சவராக்குனாங்க. அது தனிப்பட்ட விஷயம். அதனால் ஆனால் இங்கே உள்ள வாரிசு அரசியல் எப்படின்னா, டாக்டர் ராமதாஸ் உயிரோடு இருக்கும்போதே அவங்க பையன் அவர் முந்துவதற்கு பார்க்குறார். அவர் பேச்சை கேட்கலை, அவரை டம்மி ஆக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால் திமுக வாரிசு அரசியலை விட மோசமான வாரிசு அரசியல் பாமகவின் வாரிசு அரசியல். அதனால் இந்த தடவை கூட்டணியில் 2026 கூட்டணியில் ராமதாஸ் ஒரு முடிவை எடுப்பார், அன்புமணி வேறு முடிவை எடுப்பார். பாட்டாளி மக்கள் கட்சி பிளந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய செல்வாக்கை கூடிய விரைவில் இழந்து விடுவார்களோ, கட்சி பிளவுபடுமோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லோருக்கும் வந்திருக்கிறது. இதுதான் புதிதாக முளைத்திருக்கும் தமிழ்நாட்டின் வாரிசு அரசியல் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது, இன்று விஜயகாந்துடைய நினைவு நாள். பேரணி மாதிரி வச்சுருக்காங்க. பேரணிக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, தடையை மீறி பேரணின்னு சொல்லியிருக்காங்க. இன்று கோயம்பேடு அவருடைய சமாதியில் வந்து நினைவிடத்தில் நிறைய கூட்டம், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் சேகர்பாபு போய் இங்கே முதலை கண்ணீர் வடிக்கிறார். என்ன சொல்கிறாரு? குரு பூஜையாம் விஜயகாந்துக்கு நடப்பது, குரு பூஜை அப்படிங்கிறாரு.
அப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல விஜயகாந்தே குரு பூஜைன்னாங்கன்னா அப்போ கருணாநிதிக்கு நினைவு நாளும் குரு பூஜைன்னு வந்துடும். ஈவே ராமசாமிக்கும் நீ குரு பூஜைன்னு வருவாங்க. அண்ணாதுரைக்கும் சொல்லிடுவாங்க குரு பூஜைங்கிறது பெரிய முத்துராமலிங்கத்தை வர குரு பூஜைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரம்மச்சாரி. குரு பூஜைங்கிறது யார் சொல்லுவாங்கன்னா பிரம்மச்சாரியாக இருந்து சாஸ்திரங்களை இதெல்லாம் அனுஷ்டிக்கிறவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. அரசியல்வாதி பல பாவங்களை செஞ்சவங்க பல தவறுகளை செஞ்சவங்க உங்களுக்கும் குரு பூஜைன்னு பட்டம் கொடுக்குறதுன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் விஜயகாந்தாக இருந்தாலும் சரி கருணாநிதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எம்ஜிஆருக்கே சொல்கிறேன் அவருக்கு குரு பூஜைன்னெல்லாம் வைக்க மாட்டாங்க. அவருக்கு அவருடைய தலைவர் நினைவு நாள்னு தான் வைப்பாங்க. ஜெயலலிதாவுக்கும் அப்படி தான். அரசியல்வாதிகளுக்கு அந்த பிரம்மச்சாரிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயம் அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. ஸோ குரு பூஜைன்னு விஜயகாந்துக்கு உபயோகிக்கிறது முட்டாள்தனமான விஷயம் அப்படிங்கிற கருத்தை முதல்ல பதிவு செய்யலாம். ரெண்டாவது சேகர்பாபு சொல்கிறார் அவர் விட்ட கண்ணீரை மறக்க முடியுமா? எந்த கண்ணீரை? கருணாநிதி சமாதிக்கு போய் கண்ணீர் விட்டாராம், அந்த கண்ணீரை சொல்கிறாரு. ஆனால் அவர் கல்யாண மண்டபத்தை இடிச்சங்கில்லை நீங்கள். டிஆர் பாலுவை வச்சுக்கிட்டு கருணாநிதி டிஆர் பாலு மந்திரியாக இருக்கும்போது சொல்லி அவர் கல்யாண மண்டபத்தில் இடித்து பாலம் கட்டினீங்கல்ல வேணும்னு. அந்த பாலத்தை தவிர்த்திருக்கலாம்ல. இங்கே அண்ணா நகரில் ஒரு பாலம் கட்டினாங்க. அப்போ அண்ணா ஆர்ச்சுங்கிறது எம்ஜிஆர் திறந்து வச்சது. அது பாதிக்குதுன்னு ஒன்று கூட ஒரு 10 கோடியோ 20 கோடியோ செலவு பண்ணி சுற்றி பாலத்தை அமைச்சாங்க. அந்த மாதிரி விஜயகாந்த் கல்யாண மண்டபம் பாதிக்காத பாலத்தை கட்டியிருக்கலாம் அல்லவா நீங்கள் உங்கள் திமுக? அவரை கண்ணீர் விட வச்சிங்களே, எவ்வளவு கவலைப்பட்டார். அந்த பாலத்தை கல்யாண மண்டபத்தில் ஒரு பகுதியை இடிக்கிறீங்கன்னு எவ்வளவு கவலைப்பட்டார். அதை விட்டுட்டு கருணாநிதிக்கு கண்ணீர் வச்சு முதலை கண்ணீர் வடிக்கிறார் சேகர்பாபு. அவர் தான் குரு பூஜைங்கிற வார்த்தைன்னு சொன்னார். அந்த வார்த்தையை எல்லாத்துக்கும் உபயோகிச்சிடாதீங்க. குறிப்பாக உங்கள் கருணாநிதிக்கு உபயோகிச்சிடாதீங்க. இப்போ அந்த ஈவே ராமசாமிக்கு உபயோகிச்சிடாங்க அப்படிங்கிறத நின்று விஜயகாந்த் நினைவு நாளில் விஜயகாந்த் தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் ரைட். நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ண ரைட். அதுதான் அவ்வளவுதான். அந்த தலைவருடைய தகுதி அவ்வளவுதான். கருணாநிதிக்கா இவருக்கு இருக்கிற அந்த அடிப்படை தகுதி கூட கருணாநிதிக்கு இல்லை. அண்ணாதுரைனா நேர்மையானது கடைசிவரை ஒரு விசா சம்பாதிக்காதவர். அவருக்கு அந்த தகுதி இல்லை. ஈவே ராமசாமிக்கு அந்த தகுதி இல்லை. தெய்வங்களை நிந்தித்தவர். அதனால் காமராஜருக்கே நீங்கள் வைக்கலப்பா. காமராஜருக்கே நீங்கள் குரு பூஜைன்னு சொல்கிறது இல்லையே. அதனால் இந்த குரு பூஜைங்கிற வார்த்தை தயவுசெய்து அரசியல்வாதிகளை நீ உபயோகிக்காதீங்க. அது வாழ்க்கையில் பல இதுங்களை கடைப்பிடித்தவர்களுக்கு கொள்கைகளையும் நேர்மையையும் பிரம்மச்சாரியத்தையும் கடைப்பிடித்தவர்களுக்குத்தான் இது செல்லும் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து ஸ்டாலின் விஷயம். ஒரு வயசான அம்மா பாவம் அன்றாடம் காய்ச்சி ரோட்டில் போகும்போது அவர் போஸ்டரில் செல்ஃபை கழட்டி அடித்தாங்க. இதான் கல்லெல்லாம் விட்டு அடித்தாங்க. ஏதோ அந்த அம்மாவுக்கு அவர் மேலே கோபம். அவர் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு நல்ல முதலமைச்சர் இருந்தால் அந்த அம்மாவை கண்டுபிடிங்க. அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஏமா என் மேலே ஏமா அவ்வளோ கோபம், நான் என்ன பண்ணேன், உங்களை எது பாதித்தது, நான் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு அந்த கோபத்தை தனிச்சிருக்கணும். அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்தீங்க. கோபத்தை தனிச்சிருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு, அந்த வீடியோவை எடுத்து இன்டர்நெட்டில் போட்ட ஆள் யாருன்னு தேட சொல்லிட்டார். அப்புறம் தேடினாங்க. சார் கன்னியாகுமரியில் பிரதீப்னு ஒரு இளைஞர் போட்டுருக்காரு, கைது பண்ணி உள்ளே போடு. கைது பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டாலின் உத்தரவு செல்ஃபில் எரிஞ்சதில் அந்த பொம்பளை கண்டுபிடிச்சி அது மேலே வழக்கு போடு. அது மேலே வழக்கு போட்டு தான் அண்ணாமலை சொல்கிறார், கண்டனம் தெரிவிச்சிருக்கார். நாங்களும் கண்டனம் தெரிவிக்கிறோம். இதெல்லாம் மோசமான ஒரு விஷயம். ஒரு நாட்டின் குடிமகன் நம்ம மேலே கோபமாக இருந்தால் நாகரீகம் நம்ம மேலே என்ன தவறு இருக்கிறது என்பது தான் தெரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்வது தான் ஒரு முதலமைச்சரின் நாகரிகம். அன்றாடங்காய்ச்சிகளெல்லாம் வழக்கு பதிவு பண்ணிட்டு அது போட்டிங்கன்னா அந்த அம்மா வழக்கறிஞர் பிடிக்கிறது கூட அதுகிட்ட காசு இருக்காது. பெயிலில் எடுத்தால் கூட அது எடுக்கிறதுக்கு காசு இருக்காது. அப்போ என்ன ஆகும், அந்த அம்மா ஜெயிலே இருக்க வேண்டியது வரும். இந்த பாவத்தை எத்தனையோ பாவத்தை பண்ணிட்டீங்க, இந்த பாவத்தையும் சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படிங்கிறது அடுத்த செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஏட்டு ராஜினாமா பண்ணிட்டார். கோபமாக முடிவு எடுத்துட்டார். டிஜிபிக்கு ராஜினாமா லெட்டர் அனுப்பிட்டார். நேர்மையான போலீஸ்கார் என்ன சொல்லிட்டாரு, கனிம வளத்தை பூரா கொள்ளையடிக்கிறான், அவனை போய் தடுத்தா ஏன்னா உயிருக்கே பாதுகாப்பு இல்லை, அதுக்காக கனிம வள கொள்ளைக்கு துணை போகவும் எனக்கு மனசு இல்லை, ஆக இந்த பதவி எனக்கு தேவையே இல்லை, இப்போ வேலையை ராஜினாமா பண்ணுறேன்னு ராஜினாமா கடிதம் அனுப்பிட்டார். கேவலமான விஷயம்.
ஒரு நாட்டில் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிக்கோ இல்லை காவலருக்கோ, ஒரு நேர்மையான காவலருக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லை. ஒரு நேர்மையான காவலர் கனிம வள கொள்ளையை தடுக்கணும்னு நினைக்கிறவர் இந்த காவல்துறையில் பணிபுரிய முடியலைன்னா எவ்வளவு கேவலமான விஷயம். டிஜிபிக்கு லெட்டர் அனுப்பியிருக்காருன்னு செய்தி வந்திருக்கு. டிஜிபி அவரை கூப்பிடணும், என்னப்பா என்ன விஷயம், ஏன்னா அவன் நேர்மையானவன். இல்லைன்னா மற்ற லஞ்சத்தை, அதே கனிம வளம் கொள்ளையடிக்கிறவன்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிச்ச வீடு கட்டிடலாமே. அதை நினைக்கலையே அவர். கனிம வளை கொள்ளை போகிறதுக்கு என்னால் ஏற்றுக்க முடியலை. நான் அதுக்கு துணை, அவங்க எனக்கு அப்போ உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, அவர்களை எதிர்த்து நான் நடவடிக்கை எடுத்தால். அப்படி இருக்கும் காவல்துறையில் ஏன் இருக்குன்னு சொன்னால், அப்போ காவல்துறை எந்த லட்சணத்தில் ஸ்டாலின் தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறத ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும். அந்த நல்ல காவலரை டிஜிபி அழைத்து அவரை திருப்ப பணி செய்ய வைங்க. அவர் கேட்குற பாதுகாப்பை கொடுங்க. அவருக்கு லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் போகிற எத்தனையோ போலீஸ்காரன் இருக்கான். அவன் காவல்துறை விட்டு வெளியில் போகிறதுல தப்பு இல்லை. ஆனால் நேர்மையாக இருக்கும் ஒரு காவல்துறையை விட்டு காவல்துறையை விட்டு வெளியில் போனால் அது ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் அசிங்கம், இந்த அரசாங்கத்துக்கும் அசிங்கம், குறிப்பாக காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அது அசிங்கம் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்வோம். அண்ணாமலை மீது எஃப்ஐஆர் வருமா? அண்ணாமலை மேலே விசிகாவில் போய் புகார் கொடுக்குறாங்க. என்னென்னா திருமாவளவனை அவர் தாக்கி பேசுகிறாராம். அதனால் வன்கொடுமை சட்டத்தில் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யணுமா? என்னத்தை பண்ணுறது? திருமாவளவன் சொல்லித்தான் கொடுத்துருப்பாங்க. சட்டம்ங்கிறது சுத்தமாக தெரியாது. வன்கொடுமை சட்டம்னா என்ன தெரியுமா? SC/ST ஆக்டுன்னு. அந்த இது பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை ஜாதியை சொல்லி திட்டினா தான் வன்கொடுமை சட்டம். பட்டியலினத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்களை தாக்கி பேசினாலே PCR ஆக்ட் வருமா? சட்டம் தெரியுமா? திருமாவளவன் உங்கள் ஆளுகளுக்கு சட்டத்தை சொல்லி கொடுங்க. உங்களை தாக்கவே கூடாதா? தாக்குனா PCR ஆக்ட் வருமா? கிழிச்சு போடுவான் எஃப்ஐஆர் ஹைகோர்ட்டில். அதனால் அவர்களை தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியாக பண்ணக்கூடிய தாக்குதலுக்கு PCR ஆக்ட் SC/ST ஆக்ட் வராதுங்கிற சட்டத்தை உங்கள் தொண்டர்களுக்கும் தெரிவிச்சுக்கோங்க, நீங்களும் தெரிவிச்சுக்கோங்க. இதில் எஃப்ஐஆருங்கிறதெல்லாம் வராது. அதை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிற போலீஸ்காரனுக்கு சொல்கிறேன், கம்ப்ளைண்ட்டை கிழிச்சு தூக்கி போடுங்க. சட்டப்படி அது செல்லாது. ஆனால் உங்களை சொல்ல முடியாது. எஃப்ஐஆர் போடணும்னா ரைட், அது போட்டுடலாம் சார் அப்படின்னு. அங்கே ஒரு APP அவன்கிட்ட ஒரு ஒப்பீனியனு, அங்கே போனீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டு கண்ணை மூடிட்டு ரிமாண்டு, 15 நாள் ஜெயிலு, பெயிலு, இப்படி கோமாளித்தனம் பண்ணாதீங்க. சட்டத்தை பாழாப்பது பண்ணுங்கள். அண்ணாமலை இதில் திருமாவளவனை தாக்கி பேசியதற்காக எந்த வழக்கும் போட முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் திங்கட்கிழமை இதே அரசியல் ஆடுகளத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.